கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் சபையாய் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யோவான் 16வது அதிகாரத்தை நம்ம எடுத்தோம். யோவான் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனிங்க. எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நம்ம எடுத்துப்போம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 14வது வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். 15வது வசனம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் தான் நாம் இப்போது வாசித்த வசனங்கள் எல்லாமே. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் என்று சொன்னார். அதாவது முழு சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் அவர் எதையும் பேச மாட்டார். இயேசு என்ன பேசினாரோ, இயேசு என்ன செய்தாரோ அவற்றை பேசவும் அவற்றின்படி செய்யவும் தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். ஆகவே தான் நாம் இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். நல்லா கவனிக்கணும். இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? இயேசுவை மகிமைப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? அருளப்பட்டார். இயேசு அவரும் சுயமாய் ஒன்றையும் செய்யல, சுயமாய் ஒன்றையும் அவர் பேசல. அவர் பிதாவை பார்த்து பிதா என்ன செய்தாரோ அதையே இயேசு செய்தார். பிதா என்ன பேசினாரோ அதையே இயேசு பேசினார். இயேசுவும் சுயமாக அவர் ஒன்றையும் செய்யல, சுயமாக ஒன்றையும் அவர் என்ன பண்ணல, பேசல. நீங்க அதை வாசிக்கணும்னா யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இதே அதிகாரத்தில் 30வது வசனம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இயேசு அவர் சுயமாய் எதையுமே செய்யல. பிதாவானவர் என்ன செய்தாரோ அதை அப்படியே பார்த்து இயேசு என்ன பண்ணாரு? செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரும் சுயமாக
எதையும் பேசுறதில்லை. இயேசு என்ன பேசினாரோ அதை பேசுவதற்கும், இயேசு என்ன செய்தாரோ அதை செய்வதற்குமே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அருளப்பட்டார். இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். சகோதரா, இயேசுவை பற்றி ஏராளமான செய்திகளை கிறிஸ்தவம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு பேசுகிறாங்களா அப்படின்னா அதை பேசுறதில்லை. ஆண்டவருக்கு ஏராளமான காரியங்களை கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இயேசு செய்ததை போல செய்கிறார்களா சொன்னால் அதை செய்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அருளப்பட்டார் என்று சொன்னால், சுயமாக நாம் எதையும் பேசக்கூடாது, சுயமாக நாம் எதையும் செய்ய கூடாது. சுயமாய் பேசுகிறவன், சுயமாய் ஒன்றை செய்கிறவன், அவன் சுய மகிமையை தேடுகிறவனாக அவன் இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் இயேசு பேசினதை பேசவும், இயேசு செய்ததை செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அருளப்பட்டிருக்கிறார். சகோதரன், நாம் செய்கிற ஒன்றும் இயேசு செய்கிறதை போலவே நாம் செய்கிறோமா? இயேசுவை பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டு அவர் செய்கிறதை போல தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அவர் பேசுகிறதை போலத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமா? அப்படி இயேசுவை போல நான் ஒன்றை செய்யாமல், இயேசுவை போல நான் ஒன்றை பேசாமல், நானாக எவ்வளவு காரியங்களை நான் பேசினாலும், நானாக எவ்வளவு காரியங்களை செய்தாலும் அவைகள் எல்லாம் சுயமாக நான் என்ன பண்ணுறேன்? செய்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதுடைய நோக்கமே, நான் சுயமாக ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. சுயமாக ஒன்றையும் நான் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. சகோதரா, பரிசுத்த ஆவியை நான் பெற்றவனாக இருந்தால் சுய மகிமையை நான் தேடுகிறவனாக நான் இருக்க மாட்டேன். இயேசுவை மகிமைப்படுத்துகிறவனாக நான் இருப்பேன். நாம் இயேசுவை பற்றி ஏராளமான காரியங்களை பேசுவதல்ல முக்கியம். இயேசு என்ன பேசினாரோ அதை நாம் பேசுகிறவர்களாய் நாம் இருக்கணும். இயேசு என்ன செய்தாரோ அதை நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். அதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏன் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்? பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்ததுடைய நோக்கம் எதற்காக? தேவனுடைய வார்த்தை கொடுத்ததுடைய நோக்கம் எதற்காக? தேவனுடைய வார்த்தையில இயேசுவை பார்த்து அவர் எப்படி பேசினார், அவர் என்ன செய்தார், இவைகளையெல்லாம் நாம் பார்த்து அப்படியே நாம் செய்யவும், அப்படியே நாம் பேசவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அருளப்பட்டிருக்கிறார். சகோதரா, நாம் இந்த வேத வார்த்தையில் இயேசு என்ன செய்தார், இயேசு என்ன பேசினார், இவைகளையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோமா? இவைகளையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமா? நாம் அப்படி அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் நாம் பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் இந்த வேத வார்த்தையில் இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்ளவும், இயேசுவை நாம் பார்க்கவும் நம்மால் முடியும். அப்பதான் இயேசு செய்தது போலவே நாம் செய்வோம், இயேசு பேசியதை போலவே நாம் பேசுவோம். சுயமாக நாம் ஒன்றையும் நாம் என்ன பண்ண மாட்டோம்? செய்திட மாட்டோம். அதைத்தான் இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். நீங்கள் சுயமாக ஒன்றையும் செய்யக்கூடாது. நானும் என் பிதாவுக்கு சுயமாக ஒன்றையும் செய்யல. நான் எப்படி சுயமாக ஒன்றையும் செய்யலையோ அதுபோல நீங்களும் எனக்கு சுயமாக ஒன்றையும் செய்யக்கூடாது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை பிதாவானவர் அனுப்பும்படி அவரிடத்திலே நான் வேண்டிக் கொள்ள போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்?
என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பேசுவார். என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இன்னொரு வசனம் கூட இருக்கு. யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே இதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் போதித்து, நாம் இதற்கு முன்பதாக வாசித்த வசனத்தில் சகல சத்தியத்திலும் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? எல்லாவற்றையும், முழு சத்தியத்திற்குள்ளும். உங்களை நடத்த போவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். நான் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு பேசினால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ளும், அதாவது முழு சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அந்த சகல சத்தியம் என்று சொல்லப்பட்டது இந்த இடத்துல எல்லாவற்றையும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் யோவான் 14:26 பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சகோதரா, இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், எல்லாவற்றையும் நமக்கு நினைவுபடுத்த வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அதை என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். இயேசு என்ன சொன்னார்? மரித்து உயிர் தெழுந்த பிறகு மத்திய 28வது அதிகாரத்தில் கடைசியில், நான் கட்டளையிட்ட யாவையும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசு சொன்ன அனைத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. முழு சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். முழு சத்தியத்தையும் அறிந்து கொள்ள செய்பவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் முழு சத்தியத்திற்குள்ளும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும்? முழு சத்தியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? சகோதர, பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை பற்றி பேசுவதற்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு பேசினதை போல பேசுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க சகோதரா? இயேசுவுக்கென்று செய்வதற்கு ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு செய்ததை போல செய்வதற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க சகோதரா? அநேகர் இல்லை சகோதரா. இயேசு சொன்னார், மணிக்கணக்கில் நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லலை, எவ்வளோ நேரம் நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லலை, ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னு அவர் சொன்னார். இன்றைக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கலான்னு பேசுறதுக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னு பேசுறதுக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இல்லை. இதுதான் இயேசு பேசினதை போலவே பேசுவது. இயேசு இப்படிதான் அவர் செய்தார். அவர் என்ன செய்தாரோ அதை தான் அவர் பேசினார். அவர் செய்ததும் பேசினதும் பிதாவை பார்த்து, பிதாவிடத்திலிருந்து கேட்டு அதை அவர் செய்தார். அரை வீட்டு கதவை சாத்தி, யாருக்கும் தெரியாம, எந்த மனுஷனுக்கும் தெரியாம, நான் ஜெபிக்கிறத மனுஷங்க பார்க்கணும், மனுஷனுங்க என்னை பார்த்து பெருமையாக பேசணும், என்னை உயர்த்தி பேசணும்னு சொல்லி மனுஷனுடைய கண்களில் ஒரு கணத்தை தேடாமல், மனுஷனுடைய பார்வைக்காக நான் எதையும் செய்யாமல், தேவனுடைய பார்வைக்காகவே என்னுடைய வீட்டை சாத்தி தேவன் பார்க்கும் விதமாக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் சகோதரா? தேவன் பார்க்கும் விதமாக நாம் ஜெபிக்காமல், மனுஷருடைய கண்களில் நம்மை பெரிதாக காண்பிக்க, மனுஷர்கிட்ட இருந்து ஒரு சுய மகிமையை தேடுவதற்காக, சுய கணத்தை பெற்றுக்கொள்வதற்காக எத்தனை மணி நேரம் நீ ஜெபித்தாலும் நீ சுயமாய் செய்து கொண்டிருக்கிற சகோதரா.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் நீ உன் அறை வீட்டு கதவை சாத்தி தேவன் பார்க்கும் விதமாக மாத்திரம்தான் நீ ஜெபிப்ப. எந்த மனிதனுக்கும் நீ ஜெபிக்கிறத பார்க்கணும்னு சொல்லி நீ ஒரு காலம் நீ என்ன பண்ண மாட்ட, நீ ஜெபிக்க மாட்ட. நான் ஜெபிக்கிறதுனால என்னை குறித்து உயர்வாய் பேசணும் என்று சொல்லி எந்த மனுஷருடைய கண்களுக்கும் உன்னை நீ காண்பிக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் அவன் தேவன் பார்க்கும் விதமாக செபிக்கிறவனாக அவன் இருப்பான். சகோதரா, கொடுக்கிறத பற்றி ஏராளமாய் நாம் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியே பேசலை. இயேசு பேசும்போது எவ்வளோ கொடுக்கணுன்னே பேசலை. ஆனால் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பேசினார். ஒரு சகோதரனுக்கு தெரியக்கூடாது நீ கொடுக்கிறது, தேவனுக்கு மட்டுமே. இவைகளெல்லாம் எதற்காக ஆண்டவர் பேசினார் சகோதரா? இப்படிதான் ஆண்டவர் இருக்கிறார், இப்படிதான் பிதாவானவர் இருக்கிறார். பிதாவானவரை பார்த்து இயேசு இப்படிதான் அவர் ஒவ்வொன்றையும் செய்தார். அவர் என்ன செய்தாரோ அதையே அவர் பேசினார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இப்படிதான் இயேசுவுக்காக செய்யவும், இயேசுவுக்காக பேசவும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ண முடியும், நடத்திட முடியும். நாம் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை நாம் என்ன பண்ண முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. சகோதரா, எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி இயேசு பேசலை. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொடுப்பதை குறித்து. 10ல் 1 பாகத்தை கொடுக்கணும், உங்களுக்கு விசேஷ காணிக்கைகள் கொடுக்கணும், பொருத்தன காணிக்கைகள் கொடுக்கணும், இப்படி ஏராளமான கொடுப்பதை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிறத இயேசு ஒன்று கூட பிரசங்கிக்கல. இயேசு பிரசங்கித்ததெல்லாம் இந்த கை கொடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. இப்படிதான் அவர் வாழ்ந்தார் சகோதரா, இப்படிதான் அவர் செய்தார். பிதாவுக்கு அவர் செய்த ஒன்னொன்னும் இப்படிதான் அவர் செய்தார். எந்த மனுஷனுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் ஒன்றையும் செய்யலை. எந்த மனுஷகிட்ட இருந்து ஒரு கணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் எதையுமே செய்யலை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இயேசுவை போலவே நாமும் செய்திருவோம். இயேசு பிதாவை பார்த்து செய்தார், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பார்த்து செய்யும்படி நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஒரு மனுஷனுக்கு தெரியாத விதத்திலே நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் சகோதரா? எந்த ஒரு மனிதனுக்கும் நான் கொடுப்பது தெரியக்கூடாது சகோதரா. எவ்வளோ கொடுக்கணும்னே இயேசு பேசல சகோதரா. கிறிஸ்தவர்கள் பேசி கொண்டிருக்கிற எதையும் இயேசு பேசல. ஆனால் இயேசு பேசுந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பேசுவதே இல்லை. ஆனாலும் சொல்லுகிறார்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியாய் நீங்கள் பெற்றிருந்தால், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் இயேசு செய்ததை போலவே நாமும் செய்ய வேண்டும். இயேசு பேசினதை போலவே நாமும் பேச வேண்டும். இதுதான் சுயமாய் செய்யாதது சகோதரா, இதுதான் சுயமாய் பேசாதது. இயேசுவும் சுயமாய் பேசல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நாமும் சுயமாக பேச மாட்டோம். இயேசு சுயமாக எதையும் செய்யல. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சுயமாக நாமும் எதையும் செய்ய மாட்டோம். உபவாசிக்கிறது குறித்து ஏராளமான செய்திகள் பிரசங்கிக்கிறார்கள். எத்தனை நாள் உபவாசிக்கலாம் சகோதரா? இயேசு எத்தனை நாள் உபவாசிக்கணும்னு ஒரு வார்த்தை கூட அவர் பிரசங்கிக்கலை. ஆனால் எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி அவர் பிரசங்கித்தார். நீ உபவாசிக்கிறது ஒரு மனுஷனுக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தெரியாத விதத்தில் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள்? எத்தனை பேர் ஒரு மனுஷனுக்கு தெரியாத விதத்தில் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரா? அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளல சகோதரா. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஜனங்கள் பார்க்கும் விதமாக நாம் உபவாசிக்க மாட்டோம். சகோதரா, ஒரு மனுஷனுக்கு கூட தெரியாத விதத்திலே நான் உபவாசிக்கிறவனாக இருக்கணும். எத்தனை பேர் இயேசு பேசினதை பேசுகிறாங்க சகோதரா? எத்தனை பேர் இயேசு செய்ததை போல செய்கிறார்கள் சகோதரா?
இயேசு உபவாசித்தார். எந்த ஒரு மனுஷனுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் உபவாசிக்கலை. அவர் பிதாவுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவர் பிதாவினிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொண்டார். மனுஷனிடத்திலிருந்து அவர் கனத்தை பெற்றுக்கொள்ளலை. அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். சகோதரா, நாம் இயேசுவை உண்மையாகவே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால் மனுஷனுடைய கண்களுக்கு நம்மை காண்பிக்க கூடாது. சகோதரா, நீ செய்கிற எதையும் மனுஷன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றையும் நான் செய்திடக்கூடாது. சகோதரா, இப்படி எத்தனையோ காரியங்களை இயேசு பேசினார், அவர் செய்தார். இன்றைக்கு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா சகோதரா? இயேசுவை போல ஒவ்வொன்றையும் நாம் செய்யணும் சகோதரா. இயேசுவை பார்த்து பார்த்து செய்யணும். இயேசு பேசினதை அறிந்து நாம் பேசணும். அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது சகோதரா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுப்பதற்கான காரணம், இந்த வேத வார்த்தையில் இயேசுவை பார்த்து அவர் என்ன செய்தார், அவர் எப்படி பேசினார், இதை நாம் செய்வதற்காகவும் பேசுவதற்காகவும் தான் தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். நீ இப்படி இயேசுவை போல நீ பேசுவதற்கும் இயேசுவை போல செய்வதற்கும் நீ இல்லாமல், நீ எத்தனை காரியங்களை செய்தாலும், எவ்வளவு இயேசுவை பற்றி பேசினாலும், அது சுயமாக பேசிக் கொண்டிருப்பது, அது சுயமாக செய்து கொண்டிருப்பது. ஒரு சகோதரன் இவ்விதமாக சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, நீங்கள் எப்பொழுதுமே இயேசுவை பற்றியே பேசுகிறீங்க, எப்போவுமே நீங்கள் இயேசுவை பற்றி தான் பேசுகிறீங்க, பிதாவை பற்றி எதுவுமே இல்லையே உங்ககிட்ட, உங்கள் செய்திகளில் பிதாவை காணமே என்று சொல்லி ஒரு சகோதரன் கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த இடத்துல கூடி வருகிற சகோதரர்கள் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். சத்தியத்தின் முழுமையை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். முழு சத்தியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அதற்காக தான் நான் இப்பொழுது இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகோதரா, வேதத்திலேயே இயேசுவோடு கூட இருந்த பிலிப்புவே இந்த கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார்? எங்களுக்கு பிதாவை காண்பீங்கன்னு சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்டார். இயேசு என்ன பதில் சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்படி தான் ஒரு சகோதரன் இந்த பிலிப்பு கேட்டதை போலவே அந்த சகோதரன் கேட்டிருக்காரு. பிதாவை பற்றி எதுவுமே பேசுறது இல்லையே, உங்கள் செய்திகளெல்லாம் பிதாவே இல்லையே, எப்பொழுதுமே இயேசுவை பற்றியே பேசுகிறீங்களே. ஏன் பிலிப்பு இந்த கேள்வியை கேட்டால் தெரியுமா? ஏனென்றால் அப்பொழுது பிலிப்புக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. பிலிப்பு சத்தியத்தின் முழுமையை அவர் அறியாதவராக இருந்தார். ஆகவே தான் இயேசுவை பார்த்து அவர் என்ன கேட்டார்? பிதாவை எங்களுக்கு காண்பியும். சகோதரா, இந்த கேள்வியை கேட்கிற எந்த சகோதரனாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடியினால்தான் நீங்கள் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி பிலிப்புவை போல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புக்குள்ளாக வந்தபோது அவன் இப்படிப்பட்ட எந்த கேள்வியும் அவன் என்ன பண்ணல, அவன் கேட்கல. சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம், ஏராளமான கேள்விகளை நாம் என்ன பண்ணுவோம்? கேட்டுக்கொண்டிருப்போம். இன்னும் நிறைய இருக்கு.
யோவான் 8:16 கூட நாம் இப்படி வாசிக்கிறோம், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்தில் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். சகோதரர், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்ல கவனிங்க. இயேசுவினுடைய உபதேசம் அது இயேசுவினுடையது இல்லை, அது பிதாவினுடையது. இயேசு ஜனங்கள் கேட்கும்படி பேசின வசனங்கள் இயேசுவினுடையது இல்லை, அது பிதாவினுடையது. இயேசு இதை சொன்னார், என்னுடைய உபதேசம் அல்ல, அது பிதாவினுடைய உபதேசம். யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். சகோதரா, இயேசு பேசின அனைத்தும் அது பிதாவினுடையது. இயேசு பேசின கட்டளைகள் அனைத்தும் பிதாவின் கட்டளைகள். இயேசு பேசின வசனங்கள் அனைத்தும் பிதாவினுடைய வசனங்கள். அவர் சுயமாக ஒன்றையும் பேசல, அவர் சுயமாக ஒன்றையும் அவர் செய்யல. பிதாவினுடைய உபதேசம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். பரிசுத்த ஆவியானவர் வந்தா இப்ப நாம் என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நாம் என்ன பண்ணோம்? பேசணும். இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை நாம் பிரசங்கிக்கணும். இயேசு கிறிஸ்து பேசின வசனங்களை நாம் என்ன பண்ணோம்? இதுதான் சுயமாய் பேசாதது சகோதரா. பிதாவினுடைய உபதேசத்தை இயேசு பேசினார், இயேசுவினுடைய உபதேசத்தை நாம் பேசணும். அதை நாம் பேசுறதில்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியினாலே நாம் இயேசுவின் உபதேசத்தை நாம் என்ன பண்றோம்? பேசுகிறோம். சகோதரா, பிதா இயேசுவை உயர்த்தினால் நீ பிதாவை உயர்த்துகிற, இயேசுவை கனம் பண்ணினால் நீ பிதாவை கனம் பண்ணுகிற, இயேசுவை அறிந்து கொண்டிருந்தால் நீ பிதாவை அறிந்து கொண்டிருக்கிற. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது நீ இயேசுவை உயர்த்துவ, இயேசுவை உயர்த்தினால் பிதாவை உயர்த்துகிற. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் நீ இயேசுவை கனம் பண்ணுகிற, இயேசுவை கனம் பண்ணினால் அது பிதாவை கனம் பண்ணுவது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் நீ இயேசுவை மகிமைப்படுத்துகிற, இயேசுவை மகிமைப்படுத்தினால் அது பிதாவை மகிமைப்படுத்துவது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் நீ இயேசுவை அறிந்து கொள்கிற, இயேசுவை அறிந்து கொண்டால் அது பிதாவை அறிந்து கொள்வது. சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கணும். சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் இயேசுவின் உபதேசத்தை பேசுவோம், இயேசுவினுடைய வசனங்களை பேசுவோம், இயேசுவினுடைய கட்டளைகளை பேசுவோம், இயேசுவினுடைய உபதேசத்தில் நடப்போம், இயேசுவினுடைய வசனங்களிலே நடப்போம், இயேசுவினுடைய கட்டளைகளிலே நாம் நடப்போம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாம் சுயமாக பேசி கொண்டிருப்போம், சுயமாக செய்து கொண்டிருப்போம், சுயமாக நாம் நடந்து கொண்டிருப்போம். சகோதரா, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபிக்கணும். சகோதரா, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் சத்தியத்தை குறித்து முழுமையை நாம் அறிந்திருக்கிறோமா சகோதரா? முழு சத்தியத்திற்குள்ளாகவும் நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா சகோதரா? இயேசுவை பற்றி பேசினால் போதாது, இயேசு பேசினதை நாம் பேசணும். இயேசுவுக்கென்று நாம் செய்தால் போதாது, இயேசு செய்ததை போல நாம் செய்யணும். நாம் அப்படி இருக்கிறோமா சகோதரா? நம்முடைய மாதிரி இயேசுவாக இருக்கிறாரா? இயேசுவுக்கு மாதிரி பிதா, நமக்கு மாதிரி இயேசு. இயேசு பிதாவை மாதிரியாக எடுத்துக்கொண்டார், நாம் இயேசுவை மாதிரியாக எடுத்துக்கொள்ளணும். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் நாம் நம்புகிறோம், இயேசுவை தேவன் என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் இயேசுவை மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா சகோதரா?
அவருடைய வாழ்க்கையை மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அவர் பேசின உபதேசங்களை மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அவர் கட்டளையிட்ட கட்டளைகளை நாம் மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அவர் நடந்த அந்த நடத்தையை நாம் மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோமா சகோதரா? அப்படியானால் நீ இன்னும் பிதாவை அறிந்து கொள்ளலை. அப்படியானால் நீ இன்னும் பிதாவை மகிமைப்படுத்தலை. அப்படியானால் நீ பிதாவை கனம் பண்ணலை. பிதாவின் சித்தத்தை இயேசு செய்தார். இயேசுவின் சித்தத்தை நாம் செய்யணும் சகோதரா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கமே என்னுடைய சுய சித்தத்தை நான் செய்யக்கூடாது, இயேசுவின் சித்தத்தை நான் செய்யணும். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவர் தன்னுடைய சுய சித்தத்தை அவர் நிறைவேற்றலை, பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். நான் பிதாவின் சித்தத்தை செய்யவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னார். நான் பிதாவை கனம் பண்ணுவதே எனக்கு முக்கியமானது என்று சொன்னார். சகோதரா, எத்தனை பேர் நாம் இப்படி சத்தியத்தினுடைய முழுமையை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் சகோதரா? நீ இயேசுவினுடைய உபதேசத்தை பிரசங்கிக்காமல் அது பிதாவினுடைய உபதேசமாக அது இருக்காது. நீ இயேசுவினுடைய உபதேசத்தை நீ பிரசங்கிக்காவிட்டால் அது பிதாவினுடைய உபதேசம் அல்ல. நீ இயேசுவினுடைய கட்டளைகளை பிரசங்கிக்காவிட்டால் அது பிதாவினுடைய கட்டளைகள் அல்ல. இயேசுவினுடைய வசனங்களை பிரசங்கிக்காவிட்டால் அது பிதாவினுடைய வசனங்கள் அல்ல. சகோதரா, நாம் இயேசுவையே உயர்த்தணும். நாம் இயேசுவையே கனம் பண்ணணும். நாம் இயேசுவின் சித்தத்தை செய்யணும். நாம் இயேசுவின் கட்டளைகளிலே நடக்கணும். நாம் இயேசுவின் உபதேசத்தில் நடக்கணும். நாம் இயேசுவின் வசனங்கள் படி நாம் செய்யணும் சகோதரா. இதுதான் நீ பிதாவை கனம் பண்ணுவது. இதுதான் பிதாவின் சித்தத்தை செய்வது. இதுதான் பிதாவின் கட்டளைகளிலே நடப்பது. இதுதான் பிதாவின் உபதேசத்திலே நீ நடப்பது. சகோதரா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் சகோதரா? இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அதற்காக தான் சொன்னார், நான் எவ்வளோ காரியங்களை உங்களுக்கு பேசுவேன், ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. சக்தி ஆவியாகி அவர் வருவார், தேற்றரவாளன் வருவார், பரிசுத்த ஆவியானவர் வருவார். நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், பிதா அனுப்ப போகிற தேற்றவாளன் வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார், எல்லாவற்றையும் அவர் செய்யும்படி உங்களுக்கு உதவி செய்வார். சகோதரா, முழு சத்தியத்தையும் நீ அறிந்தவனாயிருக்கணும் சகோதரா. இயேசுவை நீ முழுமையாக அறிந்து கொள்ளாவிட்டால் நீ முழுமையான சத்தியத்தை இன்னும் நீ அறிந்து கொள்ளலை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் முழு சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். முழு சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்வார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.